ஒரு தொட்டியை இரு குழாய்கள் தனித்தனியே முறையே 30 நிமிடங்கள் மற்றும் 40 நிமிடங்களில் நிரப்புகிறது. மற்றொரு குழாய் நீர் நிரம்பிய தொட்டியை 24 நிமிடங்களில் காலி செய்கிறது. தொட்டி காலியாக இருந்து இம்மூன்று குழாய்களும் ஒரே சமயத்தில் திறந்து விடப்பட்டால் அத்தொட்டி எத்தனை நிமிடங்களில் நிரம்பும் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது 2 பைப்பு தொட்டியில் தண்ணியை நிரப்புது. மூணாவதாக இருக்கிற குழாய் தொட்டியில் இருக்கிற தண்ணியை காலி செய்யுது. இது மூணுமே அட்டன் டைமில் திறந்து விடுறாங்க. அப்போ எவ்வளோ நேரத்தில் அந்த தொட்டி நிரம்பும்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பைப்பு ஒரு நிமிடத்தில் எவ்வளவு தண்ணியை நிரப்பும் அப்படிங்கிறதுக்காக அதனுடைய தலைகீழியாக்கு 1/30 எடுத்துக்கிறேன். அடுத்து இரண்டாவது பைப்பு ஒரு நிமிடத்தில் எவ்வளவு தண்ணி நிரப்பு அப்படிங்கிறதுக்காக 1/40 எடுத்துக்கிறேன். இது ரெண்டுமே நிரப்பும், அதனால ப்ளஸில் எடுத்துருக்கோம். ஆனால் மூணாவது பைப் இருக்குல்ல, அது காலி செய்கிறது, அதனால நான் மைனஸில் எடுத்துருக்கிறேன். ஒரு நிமிடத்தில் எவ்வளவு தண்ணியை காலி செய்யுங்கிறதுக்காக 1/24. ஃபஸ்ட்டு இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சி காமனாக கொண்டு வரலாம். ஸோ அப்போ 30, 40, 24 இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஏன்னா எல்சிஎம்மே எடுத்துருங்க. 3 10 3 30 சரிங்களா. 3 40 அப்படியே வந்துடும். 8 3 24 வந்துடும். திருப்பியும் இதை 2 போடலாம். I2 10 22 40 4 2 8. திருப்பி இது 4 போடலாம். 5 5 20 1 4. திருப்பி இதை 5 போடலாம். 1 1 1 ரைட். அப்போ எல்சிஎம் 3 2 4 × 5 வருது. 4 20 22 40 40 3 120. 120 அப்படிங்கிறது எல்சிஎம். சரியா? அப்போ இங்கே எதால் பிறகுனா 120 மாறும் அப்படின்னா 4 பிறகுனா 120 மாறும். ஸோ 4/120. இங்கே மேலே கீழே 3 பிறகுனா 120 மாறும். அப்போ 3/120. இங்கே 5 பிறகுனீங்கன்னா 120 மாறும். அப்போ 120 மேலே 5. ஸோ இதை இப்போ சிம்பிளை பண்ணலாம். 4 3 7 7/120 மைனஸ் 5/120. இன்னும் சிம்பிளை பண்ணிங்கன்னா 2/120 வரும். இதை அடிச்சிங்கன்னா 1/60 வரும். இது ஒரு நிமிடத்தில் நடந்த வேலை. இப்போ நமக்கு முழு வேலைக்கும் ஆகும் நேரம்னா இதனுடைய தலைகீழி போடணும். இப்போ 60 நிமிடங்கள். 60 நிமிடங்கள் அப்படிங்கிறது 1 மணி நேரம். ஆப்ஷன் சிங்கிறதா இதற்கு சரியான விடை.